இவ்வளோ அம்மா ஜோம் பண்ணுவாங்க. கடைசியாக பாஸ்டர்மா ஜோம் பண்ணி ஆசீர்வாதத்தை கூட அதை நிறைவு செய்வோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படட்டும். கைசலாக நல்லவன் சோதரம் கைசலாக சோதரம் ஆமே கைசலம் காணிக்கையாக அக்கா ஜோம் பண்ணுவாங்க. பியூலம்மா சோதரா ஊழியக்காரர்கள் ஜோம் பண்ணுவாங்க. கடைசியாக கஷ்டம் ஜோம் பண்ணி அதை நிறைவு செய்வோம். டக்கு ஜோம் பண்ணுங்க. நாம் மையப்படட்டும். நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களோட வார்த்தை வசனத்தை கேட்டு ஆண்டவரே அதோட நடக்க கட்டளை சேவைமா செபிக்கிறப்பா. 7 பகுதியாக பேர் கொடுத்துருக்க ஒவ்வொரு சகோதரரும் கட்டளை கொடுக்குறப்பா. அப்ப அது 7 பகுதியில் இருக்குங்களா ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி அழைக்க முடியாது செபிக்கிறேன். அவனுடைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்து ஆண்டவரை எங்களுக்கு நீங்க தரிசனம் பண்ணி காட்டுங்க. அப்பா ஆண்டவரை அதிகமாக அவர் ஜெபித்து எதுவாரும் அப்பா அவர் சோதரத்தாங்க பசுத்தாவே நிறைய நடத்துறதுக்காக நன்றி. கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க, கொடுத்த வார்த்தை ஆசீர்வதிங்க, வந்திருக்க ஒவ்வொரு சகோதரிகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வராத பிள்ளைகளை கூட பார்த்தாங்க அடுத்த வாரத்தை கொண்டு வர முடியாது நாங்கள் செபிக்கிறாவே. அவங்களுடைய சோதரம் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி வயநாட்டுக்கு ஏசு நாம் வச்சு கொடுத்தாவே. சுவாமி அப்பா காசு மூலமா வெளிப்படுத்துறதுக்காக நன்றி சுவாமி. கொடுத்த இந்த வசனத்தை நிமித்தமாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க தாசனை இங்கே கொண்டு வந்தீரே. எங்களுக்கு எதெல்லாம் தேவைகளை எந்த வசனத்தினாலும் நாங்கள் தேர்த்தணுமோ அதெல்லாம் நீங்கள் தேர்த்துனீங்களே, அதுக்காக நன்றி சுவாமி. அப்பா இன்னும் அதிகமாக இந்த சொல்லியிருக்கிற இந்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் ஆண்டவரே 3 மாடி கட்ட போகிறாங்க, 1000கணக்கு ஆத்மாக்களை கொண்டு வருவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமாண்டவரே, நீங்கள் சொன்ன வாக்கு மாறாத தேவனானவரே. அப்பா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை கூட நாங்களே ஒரு நாள் வீண் போனதில்லை சுவாமி. அப்பா இது வரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன், இனிமேல நடத்த போகிறீர்கள். இந்த இடத்துல அநேக ஜனங்கள் வந்து அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதுக்காக நன்றி. இன்னும் அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப போகிறதுக்காக நன்றி. அநேக தீர்க்க தரிசனங்களை எழுப்ப போகிறதுக்காக நன்றி. அப்பா இந்த குடும்பத்தை பலப்படுத்தி வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமை இறங்குது சுவாமி. அக்கினி சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா இந்த சபை மின்மாறியா இல்லாதபடி இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனங்கள் பிதாவே. ஸ்தோத்திரத்தாவே அப்பா துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உடைய வார்த்தை கடந்து வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நீ வார்த்தையால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்ற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய வார்த்தை எங்களோடு கூட வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவர்களாக நாங்கள் மாறி ஆண்டவரே அநேகருடைய சாட்சிகளை சொல்லி அநேகரை ஆண்டவரே சபைகளை கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
அப்பா. இன்னுமா என் தேவனுடைய கிருபை வரங்கள் எங்களோடு கூட இருந்து செயல்படும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 7 பகுதிக்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் எழுந்திருக்காங்க சுவாமி. ஆண்டவரே, இதை ஒவ்வொருவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, 7 பகுதிக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகள் மாற ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஜெபாவினால நிரம்பி இன்னும் ஆத்மா பாரம் உள்ளவர்களாக மாறுபடி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுடைய மிகுதி ஆட்களோ குறைவென்று சொல்லியிருக்கீங்க அப்பா. அநேக ஆத்மாக்களை இந்த ரட்சிப்புகளை நடத்தி ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி அவருடைய அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்துற ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, போகும்போது ஆண்டவரே சமாதானத்தோடு கூட ஆண்டவரே நன்றியோடு கூட கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரோட நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில பிஷப்பையா மறைந்து கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கீங்க. ஆண்டவரே, வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இன்னுமா எனக்கு தேவன் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபையை நினைக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தெல்லாம் கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த சிறியோர்கள் பெரியோரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆராதனைக்கு வர முடியாத போன ஒவ்வொரு வருகிற வாரத்துல கர்த்தர் கொண்டு வரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தாருடைய பண தேவைகள் பொருள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே நல்ல பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல பலவீனமா இருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் தாமே பரிபூர்ண பலத்தை சுகத்தை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சுகமும் நன்மையும் இன்றைக்கும் இன்றைக்கும் எப்போதும் நம்மளோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். நாம